வாங்க மக்களே, சட்டி சூடு ஏறிட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். சின்ன பாட்டில் தான் ஊற்றி வச்சுருந்தேன் எண்ணெய். இங்கே கொள்ள எண்ணெய் காஞ்சிட்டு மக்களே, வடகத்தை போட்டு வடகம் பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும். பொரிஞ்சிட்டு மக்களே, பச்சை மிளகா தட்டி போட்டுப்போம். வெங்காயம் வந்து அரிஞ்சுலாம் போடக்கூடாது, தட்டி ஒரு மிக்சியில் போட்டு ஒரு இடி இடித்து போடுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே வெங்காயம் வதக்குனீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வதக்காதீங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டும் சேர்த்து வதக்குனீங்கன்னா மக்களே பாருங்கள், வெங்காயம் தக்காளி எப்படி அப்படியே அழகாக எவ்வளோ பொன்னிறமாக வறுத்துட்டோம் பாருங்கள். சூப்பராக வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்பு எடுத்து ஊற்றுறோம். நான் ஏற்கனவே புளி மிளகாத்தூள் தக்காளி ஒரு பழம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் சூப்பராக இருக்கும் குழம்பு. நீங்கள் வச்சு பாருங்கள், அம்மா வைக்கிற குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க மக்களே, குழம்புக்கு வச்சுட்டா என்னென்னு பார்ப்போம். குழம்புக்கு வச்சுட்டுனா மீன் எள்ளி போடும். மக்களே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தங்க மட்டும் இருக்கா, எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி கொதிச்சு வந்துருக்கு பாருங்கள். குழம்பு அடுப்பில் வைக்கிற குழம்பே குழம்பு தான். மீனள்ளி போடும் மக்களே. பாருங்கள், மண்டையும் வாலியும் தனித்தனியாக அறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நடுக்கணுக்கெலாம் பீஸ் போட்டு வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு. அதையும் காட்டுறேன் உங்கள்கிட்ட, நான் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ மீன் துண்டு துண்டா பொடுதுணியை பிடிச்சி இப்படியே அப்படியே சுற்றி ரெண்டு நடைக்கு 3 நடை அப்படியே சுற்றி வைக்கணும். போட்டு மூடி போடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிடும். அவ்வளோதான் மக்களே. அப்படியே போடலை, மீன் போட்டதுலேருந்து நானே சுற்றி தான் விட்டுருக்கேன். இப்போ தான் கரண்ட்டே போடுறேன். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. குழம்பும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க. அப்படியே சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும்.